நானே கன்ஃபியூஷன்ல இருக்கேன்ல. நீ கன்ஃபியூஸா இருக்கியா? நானும் சோறாக்குறதுல கன்ஃபியூஸா இருக்கேன்டா. என்ன? அதாவது கொதிக்கிற தண்ணியில அரிசி போடுறதா இல்ல அரிசி போட்டு தண்ணி ஊத்துறதா? டேய், சோறு வைக்கிறதா ஒரு மேட்டரே கிடையாது. அதை விடுறா. குழம்பு வைக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் குழம்பி இருக்கிறேன். அதை கொஞ்சம் கிளியர் பண்ணு. சாம்பார் தானே? ஆமாடா. என்ன குழப்பம்? என் பொண்டாட்டி டிகிரி படிச்சிருக்காளே ஒழிய அவளுக்கு கடுகட கூட மூளை கிடையாதுடா. இத்தனை பருப்பை வச்சுட்டு போறாளே வீட்டுல, இதுல எதை சாம்பார்ல போடுறதுன்னு டப்பாவில எழுதி வச்சு போயிருக்காளா? அது எப்படி எழுதும் பக்கி? சேர்ந்துருக்கிறது ஏன் முண்டாட்டி கூட இல்ல? இப்ப நீ என்ன பண்ற? எல்லா பருப்புலையும் இவ்வளவு எடுத்து போட்டு நல்லா வேக வச்சு ஒரு கிண்டி கிண்டி விடு. வித்தியாசமா இருக்கும்ல? அருமையான ஐடியாடா. இதை தவிர பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி எல்லாம் வச்சு போடுங்க. மச்சான், எல்லா பருப்பையும் போட்டு கிண்டுனா அது பேர் குழம்பு இல்லடா மச்சான், கூட்டு. எதுவா இருந்தாடா எவ கேப்பா நம்மள? நம்ம ஆக்குறதா சோறு, நம்ம செய்யறதா சாம்பாரு, நம்ம வைக்கிறதா ரசம். ரசம். ஏய், ரசம் உன் இன்சார்ஜ் ஆச்சே, பண்ணிட்டியா? புளி எல்லாம் போட்டு கூட கரைச்சிட்டேன். ஐயோ, ஆனா மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னால ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. அதை போடலாமா வேண்டாமான்னு. மச்சான், நீ மிளகா பொடி போட்டு ஒரு ரசம் வை, மிளகா பொடி போடாம ஒரு ரசம் வை. நல்லா இருக்கவே நம்மளும் நம்ம பிள்ளைகளும் சாப்பிடுவோம். நல்லா இல்லாத நாய்க்கு ஊத்துவோம். நாய்க்கும் பிடிக்கலன்னு வச்சுக்க, நம்ம பொண்டாட்டிய வாயில ஊத்தி விட்டுருவோம். ரெண்டு ஒண்ணு தானே.